KRT கெரியர் அகாடமி திருச்சி வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சியில் உள்ள OPR மெமோரியல் சேரிட்டபிள் டிரஸ்டின் KRT கெரியர் அகாடமி வளாகத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா 15/8/2026 அன்று சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு OPR மெமோரியல் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனரும் KRT கெரியர் அகாடமியின் இயக்குநருமான டாக்டர் V. செல்வராஜு தலைமை தாங்கினார். அரங்காவலர் திரு C. செல்வராஜு வரவேற்புரை ஆற்றினார். விந்தியா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் டைரக்டர் மற்றும் CEO திரு P. ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். அவர் தனது உரையில் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியே வெற்றியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்து நேர்மையுடன் செயல்பட்டு அந்த இலக்குகளை அடைவதற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தலைமை உரையாற்றிய டாக்டர் V. செல்வராஜு நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவது ஒவ்வொரு இந்தியரின் கடமை என்று தெரிவித்தார். மேலும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் வேலை வாய்ப்புகளின் தன்மைகள் தொடர்ந்து மாறி வருவதாகவும், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் மாணவர்கள் காலத்திற்கேற்ப புதிய திறன்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விழாவில் தென்னக ரயில்வே ஓய்வு பெற்ற நிலைய அதிகாரி திரு ராஜாராம், சிற்றுந்து உரிமையாளர் சங்க மாவட்ட செயலாளர் திரு ஜெகநாதன் மற்றும் திரு AVR வேலுசாமி ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கி அவர்களின் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். KRT கெரியர் அகாடமி பயிற்சி ஆசிரியர் திரு பிரகாஷ் கண்ணீர் விட்டு பெற்ற சுதந்திரம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாறு, தியாகிகளின் பங்களிப்பு மற்றும் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினார். செல்வி தேவி பாரதி இளைய தலைமுறையினரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சியில் இளைஞர்களின் பொறுப்பு, சமூக அக்கறை, கல்வி மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பயிற்சியாளர் செல்வி புவனா நன்றி உரையாற்றினார். KRT கெரியர் அகாடமி வழங்கி வரும் கல்வி சேவைகளை பாராட்டிய அவர், மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இறுதியில் அனைவரும் இணைந்து தேசிய கீதம் பாட தேசப்பற்றும் எழுச்சியும் நிறைந்த 80வது சுதந்திர தின விழா இனிதே நிறைவுற்றது. காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 80வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அவர் சொன்னார், காந்திய வழியில் நடந்து சுதந்திரம் பெறுகிறார்கள். ஆனால் இன்றும் அதே வழியை பின்பற்றுபவர்கள் சற்று கடினமான பாதையாக இருந்தாலும், காலம் கடந்து பெற்றாலும் நல்ல வெற்றிகளை பெறுகிறார்கள். தனிமனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது உங்கள் அனைவருக்குமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்றும். உங்களுக்கு உடனடியாக பக்கத்து பேப்பரை பார்த்து எழுதினால் இந்த வருடமே எனக்கு வேலை கிடைக்கின்றது, இந்த தேர்விலேயே வெற்றி பெற்று விடுவேன், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா என்பது தெரியாது. நான் கடின உழைப்புடன் முனைப்போடு செயல்பட்டால்தான் வெற்றியை பெற முடியும். தெரியும், உங்களுக்கும் அனைவருக்கும் இது தெரியாத ஒரு விஷயம் இல்லை. இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். இவ்வளவு பேருக்கு இடையே பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, மிக மகிழ்ச்சி. என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் நிறைய நிலம் இருந்தது. ஒரு 35 ஏக்கர் நிலம் இருந்தது. எங்க அப்பா படிக்காதவர், அம்மா படிக்காதவர், 5வது 6வது படித்திருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.